வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழை மீன் கருவாட்டு குழம்பு. அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 3 வாழை மீன் எடுத்திருக்கேன். வாழை மீன் கருவாடு. அதை ஃபஸ்ட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்க துடுப்பெல்லாம் நம்ம நல்லா பிச்சுட்டு நம்ம அப்படியே கருவாடை கையிலேயே கிள்ளிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கையில் கிள்ளலை, நான் கத்தியில் கட் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் கத்தியில் கட் பண்ணிக்கலாம். இது தலைப்பகுதியில் இருக்க செவுள் நல்லா எடுத்து பிச்சு விட்டுருங்க. இல்லைன்னா அது குழம்புல இருந்தது அப்படின்னா நல்லா கசந்துரும், குழம்பு சாப்பிடவே முடியாது. வேஸ்டேஜ் பிக்கையில் அந்த குடல் பகுதியும் சேர்த்து நல்லா பிச்சு விட்டுருங்க. இந்த போல் நல்லா பிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பிச்சிட்டிங்க அப்படின்னா தான் கருவாடு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நம்ம மீதி உள்ள கருவாடையும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போல் தலைக்கிட்ட இருக்கிறத நல்லா செவுளை பிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம கருவாடை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு. இதை எப்படி க்ளீன் பண்ணுறது நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சுத்தம் பண்ணது ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ சுடு தண்ணி இது மேலெல்லாம் ஊற்றிக்கலாம். நம்ம ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக சுட்டால் போதும். அந்த தண்ணி கருவாடை முழுகிற ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ இந்த கருவாடை நல்லா இதில் நல்லா கலக்கி விட்டுடலாம். ஒரு 1/2 நிமிஷம் போல் கலக்கிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இந்த கருவாடை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம தண்ணி இல்லாமல் மாற்றிக்கோங்க. அந்த தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ தூசி அழுக்கு எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணியில் போட்டுட்டு திருப்பி பச்சை தண்ணியில் 2-3 டைம் நல்லா கழுவிடுங்க. அப்போ தான் அந்த மேலே இருக்க ஒயிட்டெல்லாம் போயிடும், கருவாட்டில் இருக்க உப்பும் போயிடும், மண் தூசி எது இருந்தாலும் எல்லாமே கிளியர் ஆயிரும். நமக்கு அப்போ தான் கருவாடு சுத்தமாக கிடைக்கும். நம்ம இந்த கருவாடு குழம்பு இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். மண் சட்டி காஞ்சிருச்சு. நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு வெடிக்க சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா வெந்தயம், ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் கிள்ளிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பல் பூண்டு நல்லா நீல வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு பரட்டிடலாம் எண்ணெயில். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அதாவது ஒரு 50-60 கிராம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப பொடுசான சின்ன வெங்காயம் தான் நான் முழுசாக உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் சின்ன வெங்காயம்னா 2 வெட்டி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், ஸோ குறைவாகவே சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு பத்தலைன்னா கூட அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். தக்காளி 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. காய் சேர்த்த வீடியோ கட் ஆயிடுச்சு, ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. தனியாத்தூள் அதாவது கொத்தமல்லி தூள் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகணும், காயும் நல்லா வேகணும். ஸோ அதுக்காக காய் மூழ்கிற அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு நிமிஷம் 1/2 நிமிஷம் போல் நம்ம மூடி அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக காயை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம மண்பானையில் செய்கிறனால அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மூடி போட்டிங்க அப்படின்னா காய் நல்லா சீக்கிரம் வெந்துடும், ஆவி பிடிச்சி சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதுக்காக மூடி வைக்கிறது. நல்லா கலந்து விட்டுறலாம். காய் நல்லா வெந்துச்சு. இந்த டைமில் நம்ம புளி உள்ளே சேர்த்துக்கலாம். இறுக்கமாக பிடிச்சோம் அப்படின்னா
ஒரு லெமன் சைஸ் இருக்கும் இல்லைங்களா, மீடியம் சைஸு லெமனோட அளவில் புளி நல்லா எடுத்து நல்லா திக்காக கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா புளியோட பச்சை வாசனை போய் கொதி வந்துருச்சு, எண்ணெயும் மேலால் பிரிஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம துருவன தேங்காய் 1/4 மூடி அளவு, கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 ஸ்பூன் அளவு துருவன தேங்காவை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ மேலால் பச்சை கருவேப்பிலை, மல்லி இலை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கருவாடை அங்கங்கே சேர்த்துக்கலாம். குழம்புல அங்கங்கே அப்படியே பரவலாக படுற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று போடாதீங்க. மேலே தெரிகிற கருவாடை லைட்டாக குழம்புல மூழ்கிற மாதிரி பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறமா மேலால் நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு அடுப்பை ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த எண்ணெயோட வாசனை, கருவாடு வெந்த வாசனை எல்லாம் குழம்புல இறங்கி நல்லா சூப்பராக தயாராகிடும் நம்ம குழம்பு. மண்பானையில் வச்ச வாழை மீன் கருவாட்டு குழம்பு டக்கராக ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.